ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு துணை நின்றார் என்ற தலைப்பில் நான் இன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து, அவருடைய ஊழியங்களை குறித்து, இன்னைக்கு ஊழியத்தை செய்ய விரும்புகிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற ஆதலான வார்த்தை 2 தீமோத்தேயு புஸ்தகம் 4வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. 2 தீமோத்தேயு 4:17. கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்காகவும் புறஜாதி எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், ஆண்டவர் அவரை பலப்படுத்தின நோக்கம் என்ன? அவர் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்காகவும் புறஜாதி மக்கள் மத்தியிலே சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காகவும் கர்த்தர் அவர் என்ன பண்ணியிருக்கிறார்? தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த தெரிந்தெடுத்த ஆண்டவர் எப்படியாய் அவரை தெரிந்தெடுத்தார் என்பதை அடுத்த அதே கீழே வசனம் வாசிங்க. சிங்கத்தின் வாயிலிருந்தும் எங்கிருந்து தெரிந்தெடுத்தாராமா? சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து தன்னுடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அப்போஸ்தலனாகிய பவுலை தெரிந்தெடுத்த திட்டத்தை, நோக்கத்தை இந்த வேத வசனத்துல அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எதற்காக அவர் தெரிந்தெடுத்தார்? அவர் எப்படி அவருக்கு உதவி செய்தார்? எந்த நேரத்தில், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்பதை கர்த்தரோ எனக்கு துணையாய் நின்று. நாம் ஆண்டவருடைய சேவையை செய்யும் பொழுது கர்த்தர் நமக்கு துணையாய் என்ன செய்கிறாரு? நிற்கிறார். ஏன் அவர் நமக்கு துணையாய் நிற்கணும் என்றால், சிங்கத்தின் வாயிலிருந்து என்ன பண்ணாரு? நம்மளை மீட்டு ரட்சித்தார். எங்க இருந்து? சிங்கத்தின் வாயிலிருந்து. அது பாருங்க, நம்ம எல்லாரும் நினைக்கிறீங்க சிங்கத்தின் வாயிலிருந்து மீட்கிறது ஒரு பெரிய சாதனை தான். சிங்கம் ஏதோ ஒரு மிருகத்தை அடித்து அது கொள்ள நினைத்து அது கடிச்சிச்சுன்னா அது வாயிலிருந்து பிடிக்க எடுக்க முடியுமா? எடுக்க முடியுமா? எடுக்க முடியும். அப்ப நம்மளை எங்க இருந்தோம்? நம்ம எங்க இருந்தோம்? எல்லா சிங்க கோகையில இருந்தீங்க, காட்டில இருந்தீங்க. அப்படி அல்ல. சிங்கம் எனப்பட்ட குருமார் நேரத்தை என்ன ரோமாபுரியில ஆட்சி செய்தார். கிபி 64ஆம் வருடத்துல அவரு ரோமாபுரியை ஆட்சி செய்யும் பொழுது அங்க இருக்கிற மக்கள் மத்தியில அநேகரை அவரு கர்த்தருக்கு பிரியமில்லாதவர்களே, கர்த்தருக்கு ஆண்டவருடைய சேவையை செய்கிற மக்களை மிகவும் கஷ்டப்படுத்தி பல திட்டங்கள், பல சூழ்ச்சிகளை செய்த ஜனங்கள் என்ன செய்வானா? ரொம்ப கொடுமை செய்வார்களாம். அந்த அந்நிய மார்க்கத்தினுடைய ராஜ துரோகம் என்று சொல்லுவார்களாம். கிறிஸ்தவர்கள் தான் இதை செய்தார்கள். அவங்க செய்யற ஆட்சியில, அவங்க நடத்துற அந்த கொடூரமான ரோமபுரியில இந்த நேரோத் என்ற ஒரு மனுஷன் ராஜாவா இருந்து ஆட்சி செய்யும் பொழுது ஜனங்களை வஞ்சித்து ஜனங்களை அவனை என்ன செய்வான்? அழிப்பான். மிகவும் கஷ்டப்படுத்துவான் அந்த மனுஷன். அப்படிப்பட்ட கஷ்டங்களை கொடுக்கும் பொழுது இது யார் செய்தது அப்படின்னு சொன்னா, இது கர்த்தருடைய கிறிஸ்தவர்கள் தான் இதை செய்தார்கள் என்று சொல்லி அவர்கள் மேல குற்றத்தை என்ன பண்ணுவானா? சாட்டிடுவான். நாங்க செய்யல, இவர்கள் தான் செய்தார்கள் என்று. ஆனா தாங்கள் அல்ல என்று சத்தியத்தின் வழியாய் இவர்கள் என்ன பண்ணுவாங்களா? காண்பிக்கும் பொழுது அவனுக்கு அதிக கோபம் வந்துடும். அந்த கோபத்தின் விளைவில் அவன் என்ன செய்வானா பாருங்க, தீவட்டியை போல அவர்களை கொளுத்தி ஒரு மிருகத்தின் தோலை வைத்து மூடிடுவான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள இருந்த இந்த
மனுஷன் இந்த ரோமபுரியில இருந்த இந்த அநியாயமாய் ஜனங்களை கொடூரமான காரியத்துக்குள்ள நடத்தின இந்த மனிதனை பார்த்து, அதுதான் சிங்கம் எனப்பட்ட ராயனாகிய நேரோ என்ற ரோமபுரியில ஆட்சி செய்திருக்கிறார். அவனுடைய வாயிலிருந்து, அவனுடைய கையிலிருந்து கர்த்தர் பரிசுத்தவான்களை மீட்டெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுபோல உங்களை கூட பலவிதமான பிரச்சனையில, பல கட்டுல, பல சோதனைகள்ல, பல மிருகத்தை போன்ற அப்படிப்பட்ட மனிதர்கள் மத்தியிலிருந்து தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் அந்த வாயிலிருந்து நம்மளை மீட்டு என்ன செய்தாரு? எடுத்திருக்கிறார். அவர் எடுத்ததின் நோக்கம் என்ன என்று பார்த்தீங்கன்னா, கர்த்தரோ துணை நிற்கிறார். என்னால் பிரசங்கம் நிறைவேறுவதற்காக. எது நிறைவேறணுமா? என்ன பிரசங்கம்? ஆண்டவருடைய வார்த்தை, சுவிசேஷம் நிறைவதற்காகத்தான் எங்க எடுத்திருக்கிறார் நம்மள? சிங்கத்தில் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிற அந்த சிங்கத்தின் வாயிலிருந்து கர்த்தர் நம்மளை மீட்டு எடுத்து, நம்மளை பரிசுத்தப்படுத்தி, இந்த ரட்சிப்பை கொடுத்து, அவருடைய சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு நாம் அறிவிக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். அந்த தருவாயில தான் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கடவுள் என்ன செய்திருக்கிறாரு? உதவி செய்திருக்கிறார். அதான் சொன்னாரு, பிரசங்கம் நிறைவேறவும் தக்கவும் புறஜாதி எல்லாரும் கேட்க தக்கவும் என்னால் பலப்படுத்தினார். கர்த்தர் நம்மளை என்ன செய்யறாரு? பலப்படுத்தி பாருங்க. அப்போஸ்தலர் புத்தகம் 23வது அதிகாரம் 11வது வசனம் வாசிக்கலேன். கர்த்தர் பவுலுக்கு அங்க துணையாய் நின்ற ஒரு காரியத்தை நாம் சிந்திப்போம் இந்த இடத்துல. அப்போஸ்தலர் புத்தகம் அப்போஸ்தலர் 23:11. அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று பவுலே திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல, என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார். ரோமாவிலும் நீங்க என்ன பண்ண வேண்டும்? சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார். ஹல்லேலூயா. என்னை குறித்து எங்க சாட்சி சொன்னார் அவரு? எருசலேமில் எப்படி என்னை குறித்து சாட்சி சொன்னியோ அதே போல இந்த ரோமாவிலும் நீ என்ன பண்ண வேண்டும்? சாட்சி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நீ என்ன பண்றார்? அவரை திடப்படுத்துறார், தைரியப்படுத்துறார். ஏன்னா தனக்கு என்ன நேரிடும் என்பதை குறித்து கவலை கொண்டிருந்திருக்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். என்ன நடக்கும் என்று சொல்ற ஒரு பயம் அவருக்குள்ள என்ன செஞ்சது வந்து, ஒருவேளை இந்த எருசலேமிலேயே நம்ம சாகடிச்சிருவாங்களோ, இந்த எருசலேமிலேயே நம்ம அடித்து போயிடுவேனோ, இந்த எருசலேமை விட்டு நான் ரோமாபுரி போவனும். அவருடைய விருப்பம், அவருடைய ஆசை என்ன தெரியுமா? அந்த இடத்துல போய் சுவிசேஷத்தை அவர் என்ன பண்ணணும்? பிரசங்கம் செய்யணும்னு ஒரு ஆசை அவருக்குள்ள இருந்திருக்கு. பயம் நமக்கு என்ன செய்யக்கூடாது. எந்த இடத்துக்கு போனாலும் நம்மளுக்குள்ள அந்த பயத்தை முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? எடுத்துக்கணும். நம்ம பயந்தே போய் ஊழியத்தை நம்ம செய்ய முடியாது. பயப்படாதேன்னு சொல்லி 3 தர எச்சரிப்பின் சத்தத்தை அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். அடுத்த ஒரு சத்தம் கொடுக்கிறார் பாருங்க. அதே அப்போஸ்தலர் புத்தகம் அப்போஸ்தலர் 18:9 வாசிங்களேன். ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு மீண்டும் அடுத்தது முதல்ல அப்போஸ்தலர் 23:11 நின்று தரிசனம் கொடுத்தார். மீண்டும் அப்போஸ்தலர் 18:9 கொடுக்கிறார். என்ன சொல்றாரு? ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி நீ பயப்படாமல் பேசு, மௌனமாய் இராதே. ஹல்லேலூயா. கர்த்தர் மீண்டும் தரிசனம் கொடுக்கிறார். எப்பெல்லாம் அவர் சோர்ந்து போறாரோ அப்பெல்லாம் கர்த்தர் என்ன செய்யறாரு? முன்பாக வந்து நிற்கிற. ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி நீ பயப்படாமல் பேசு, நீ என்ன பண்ணாத? மௌனமா இருக்க, நீ அமைதியா இருக்காதே. 10வது வசனம், நான் உன்னுடனே கூட
செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவது இல்லை. இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. ஹல்லேலூயா. ஒரு ஸ்டெப் நம்ம ஆண்டவருக்காக முன்னெடுத்து வைக்கும் போது அவர் பார்த்துக் கொள்வார். நம்ம யாரை நம்பி செய்றோம்? நம்ம கர்த்தரை, இந்த உலகத்தை படைத்த தெய்வத்தை நம்பி நம்ம செய்றோம். சிங்கத்தின் வாயிலிருந்து நம்மளை மீட்டெடுத்த தெய்வம், பலவிதமான உபத்திர குகையிலிருந்து நம்மளை மீட்டெடுத்த தெய்வம், பல போராட்டத்தின் வழியிலே சிக்கி தவித்து அங்கலாய்க்கிற நேரத்துல நம்மளை கண்டு நம்மளை மீட்டெடுத்த தெய்வத்துக்காக அவர் நம்ம வாழ்க்கையில செய்த நன்மைகளை ருசி பார்த்தா இனி வர காலங்களிலே சும்மா என்ன பண்ணக்கூடாது, இருக்க கூடாது. ஏனென்றால் அவர் நமக்கு துணையாய் நிற்பார். ஆமென். அதனாலதான் சொல்றாரு, முதல்ல ஒரு தரிசனம் கொடுத்தாரு, நீ என்ன பண்ணாத, பயப்படாதேன்னு சொன்னாரு. இந்த இடத்துல என்ன சொல்றாரு, நீ மௌனமா இருக்காது, நீ அமைதியா இருக்காது. இந்த இடத்துல எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு, நீ பயப்படாதம்மா, தைரியப்படுத்துறார். மூன்றாவது முறையும் எச்சரிக்கிறார் பாருங்க. அப்போஸ்தலர் 27, 23, 24 வாசிங்க. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவர், என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறமான தேவனுடைய தூதனானவர் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, அது எந்த இடத்துக்கு போனாலும் அப்போஸ்தலனாகிய பவுல் எங்க போனாலும் கர்த்தர் அவருக்கு கூடவே என்ன செய்றாரு, போறாரு. மௌனமா இருக்கிற காலத்துல நம்ம நிக்கல, எப்படியாச்சும் ஆண்டவரை பத்தி நாம என்ன பண்ணணும், சொல்லணும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு இங்க பவுல் அப்போஸ்தலனுக்கு. ஆண்டவர் 27, 23 நம்ம வாசித்து பார்த்தோம் இல்லையா? அது என்ன சொன்னாங்க, ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவரும். அவர் சொல்றார், என்னை ஆட்கொண்டவர். இன்னைக்கு உங்களை யார் ஆட்கொண்டு இருக்கிறது? யார் உங்களை ஆட்கொள்கிறார்கள்? யாரை நீங்க சேவிக்கிறீங்க? கொஞ்சம் சற்று யோசித்து பாருங்க. என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமாகிய தேவனுடைய தூதனானவர் இந்த ராத்திரியில் என்னிடத்துல வந்து நின்று, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட மனிதர்களா இருந்தாலும் அன்றைக்கு ராயனாகிய அந்த நேரோ நின்றார். கர்த்தர் அவனுக்கு முன்பாக அவளை நிற்க வைத்து அழகுபடுத்தின ஆண்டவர். அதே இன்னைக்கு அநேக ராயன்கள் வரலாம் போலாம். அதை பத்தி நமக்கு அது தேவ சித்தம். ஆனா ஆண்டவர் நமக்கு துணையாய் நிற்பார். எத்தனை அதிகாரங்கள், எத்தனை காரியங்கள் நமக்கு வந்தாலும் நாம் ஆண்டவருடைய அவருக்கு நம்ம சாட்சியா என்ன பண்ண வேண்டும், நிற்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு துணை நின்ற ஆண்டவர் இந்த கால வேளையில அவருடைய ஊழியத்தை செய்ய விரும்புகிற உங்களுக்கும் அவர் துணையாய் நிற்பார். ஆண்டவர் அன்றைக்கு பவுலை பார்த்து சொன்ன ஆண்டவர், பயப்படாத, நீ மௌனமாய் இராத, நான் உனக்கு துணையாய் நிற்கிறேன் சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கும் துணையாக அவர் நிற்பார். தைரியமாக ஆண்டவருக்காக எதையாவது செய்ய நம்ம எல்லாத்தையும் இந்த பூமியில நம்ம சம்பாதித்ததெல்லாம் இருக்கட்டும், எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டு போறோம். நம்ம எடுத்துக்கொள்ளப்படுகிறது ஒன்றே ஒன்று மாத்திரம்தான். ஆண்டவருக்காக நாம் செய்கிறதை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிட்டு போறோம். அதுதான் நித்தியத்துல நமக்கு ஜீவ கிரீடத்தை பெறுவதற்கு ஏதுவாக இருக்கிறது. ஹல்லேலூயா. மற்ற காரியமெல்லாம் இந்த பூமியோட இந்த உலகத்தோட அது முடிகிற ஒரு காலமா இருக்கிறது. அப்போ இங்கே தானியேல் குறித்து நம்ம சொல்லப்படும் பொழுது, தானியேல் 6வது அதிகாரம் 22வது வசனம் 23வது வசனம் சொல்லுகிறது, அவன் தேவன் பேரிலே விசுவாசத்தோடு இருந்ததினால் அவன்
அவனிலே ஒரு சேதமும் காணப்படவில்லை. தலைப்பு இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அவருக்கு கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க ஆயத்தமாக இருக்கும் பொழுது கர்த்தர் பவுலுக்கு எப்படி துணை நின்றாரோ அதே போல தானியேலுக்கு தேவன் பேரில் அவன் விசுவாசமா இருந்ததினால அவனிலே ஒரு சேதமும் என்ன செய்யல வரல. 6வது அதிகாரம் 23வது வசனம் வாசிங்க. அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. அவன் யார் பேரில் விசுவாசித்திருந்தான்? தேவன் பேரில் அவனுக்கு இருந்த விசுவாசத்தின்படினால, தேவன் பேரில் அவனுக்கு இருந்த விசுவாசத்தினால அவனுக்கு ஒரு சேதம் என்ன செய்யல காணப்படவில்லை. ஒரு சேதம் வராது விசுவாசிக்க. ஆமென். அவன் தேவன் பேரில் விசுவாசத்தோடு இருந்ததனால அவனுக்கு ஒரு சேதம் வரல. உங்க விசுவாசம் யார் பேர்ல? அவன் தேவன் பேரில் விசுவாசத்தோடு இருந்ததனால அவனுக்கு ஒரு சேதம் வராம போயிடுச்சு. உங்க விசுவாசம் யார் மேல இருக்கு? தேவன் பேர்ல விசுவாசமா இருந்தா தைரியமா ஆண்டவரை பத்தி நீங்க என்ன பண்ணுங்க, சொல்லுங்க. யார் என்ன சொன்னாலும் நீங்க நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை உலகம் எங்க போய் சுவிசேஷத்தை என்ன பண்ணுங்க, பிரசங்கம் பண்ணுங்க. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானத்தை கொடுங்கன்னு சொல்லி கொடுத்திருக்கிறார். அது நமக்கு நம்மேல் விழுந்த கடமை. அதை நாம் செய்யணும். அதை நாம் செய்வதற்கு தேவன் நமக்கு உதவி என்ன பண்றாரு, செய்தார். இங்க தானியேல் கடவுள் பேரில் இருந்த விசுவாசத்தினால ஒரு சேதமும் அவனுக்கு என்ன செய்யல வரல. தானியேல் 3வது அதிகாரம் 28 நீங்க வாசித்து பாருங்க. எந்த சூழ்நிலையில, எப்படிப்பட்ட சூழ்நிலையில அவன் விசுவாசித்தான், கர்த்தர் உதவி செய்தார் என்பது இங்கே திட்டவட்டமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 3:28 வாசிங்க. அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். அல்லேலூயா. எப்படிப்பட்ட சூழ்நிலை? விடுவிக்கிற தேவனாகிய கர்த்தர் எந்த சூழ்நிலையிலையும் நம்மளை விடுவிக்க அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். நேபுகாத்நேச்சார் அந்த எரிகிற சூழ்நிலையில கொடூரமான ஒரு காரியத்துக்குள்ள நம்மளை கொண்டு போனாலும் இந்த உலகம் நம்மளை பல திட்டங்களை தீட்டி பல காரியங்களுக்குள்ள நம்மளை சதிகளை செய்து பல காரியங்களை செய்ய நம்மளை நினைத்தாலும் கர்த்தர் நமக்கு துணையாய் நின்று அவரை நாம் சேவிக்கிறதுனால விசுவாசிக்கிறதுனால கர்த்தர் நமக்கு துணையா என்ன செய்வாரு, நிற்பார். அதை 28-27 படிச்சேமா. தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் பாருங்க, இந்த இடத்துல தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்கள் மேல் அக்கினி பேலன்ஸ் செய்யாமலும் அவர்களுடைய தலைமயிர் கருகாமலும் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். என்ன ஆச்சரியம் பாருங்க. இவர்களை தூக்கி எங்க போட்டாங்க? அக்கினியில போட்டாங்க, நெருப்புல போட்டாச்சு. ஆனா இந்த நெருப்புல போனாலும் அவங்களுடைய துணி கூட என்ன பண்ணல, அவங்க சால்வை கூட சேதம் இல்லையாமா, அவங்க முடி கூட அருகல. யாருக்குமே எந்த ஒரு ஆபத்தும் இல்லாதபடி கர்த்தர் அவர்களை என்ன செய்தார், விடுவித்தார். அதே ஆவியானவர் இன்றைக்கும் அநேக பரிசுத்தவான்களை அநேக கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் விடுவித்துக் கொண்டுதான் இருக்கிறார், பாதுகாக்கிறார், காப்பாற்றுகிறார், உதவி செய்கிறார். அவரை நம்பி வந்தவர்களை அவர் கைவிட்டதே இல்லை, வெட்கப்படுத்தினதே இல்லை. ஏன் என்றால் அவரை நம்பும் பொழுது, அவரை விசுவாசிக்கும் பொழுது ஒரு சேதமும் நமக்கு என்ன செய்யாது, வராது. அதே தானியேல் புஸ்தகத்துல
எப்படி காப்பாத்தினார் பாருங்க. சிங்கத்தின் வாயை என்ன பண்ணாரா? கர்த்தர் தூதனை வைத்து அடைத்தார். யாரை வைத்து? ராஜா கூட சொல்லுவார், நீ ஆராதிக்கிற தேவன் என்ன செய்வாரு? தப்பு வைக்க வல்லவராய் இருப்பாரு. மறுநாள் காலையில போய் பார்க்கிறாரு, தானியேலே, நீ ஆராதித்த தேவன் உன்னை தப்பி வச்சாராப்பா. அவருக்கு நம்பிக்கை. ஆனா பாருங்க, அந்த சிங்கத்துடைய வாய், ஒரு உண்மையான தீர்க்கதரிசி, ஒரு உண்மையான ஊழியக்காரனாய் நாம நிற்கும் பொழுது கர்த்தர் எந்த சூழ்நிலையிலையும் நம்மளை தப்புவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். இதை நீங்க மறக்க கூடாது. ஒரு உண்மையாய் நாம் ஆண்டவருக்காக உண்மையாய் நிற்கும் பொழுது அவர் நம்மளுக்கு உதவி என்ன பண்றாரு? செய்தார். அதனாலதான் சொல்றாரு, அந்த சிங்கத்தின் வாயை என்ன பண்ணிட்டாரு? கட்டி போட்டார். தானியேல் புஸ்தகம் 6வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசித்து பாருங்களேன். என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்பட்டது. எப்படி எந்த ராஜா சொன்னாரோ அவருக்கு எங்க போடுங்க, என் வார்த்தைக்கு கீழ்ப்படியாம 3 வேளையும் உபவாசம் பண்ணி ஜெபித்தார் இல்லையா? அதனால எந்த ராஜா சொல்லி அவரை சிங்க கெபியில போட சொன்னாரோ அதே ராஜா வாயில என்ன வார்த்தை வருகிறது? வாசிக்கல. என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். எந்த மனுஷன் அங்க பொற்சிலையை வணங்க மாட்டேன்னு சொன்னதுனால அவங்க என்ன பண்ணாங்க? அக்கினியில நெருப்புல போட்டாங்க. இங்க 3 வேளை ஜெபம் பண்றதுக்கு தடையை கொடுத்தோம், மீறி அவர் ஜெபித்ததுனால சிங்கத்தின் கெபிக்கு என்ன பண்ணாங்க? போட்டார்கள். ஆனா கர்த்தரோ விடுவித்தார். ஓட்ட மனிதர் சொல்றாரு, இவனுடைய தேவன், இவன் ஆராதிக்க தானியேலுடைய தேவன் யாரு வாயில வந்துச்சு பாருங்க. இதுதான் பெரிய சாட்சி. யார் உங்களை வெட்கப்படுத்துறார்களோ, யார் உங்களை அவமானப்படுத்துறார்களோ, யார் உங்களை நொறுக்க திட்டமிடுகிறார்களோ, அழிக்க திட்டமிடுகிறார்களோ, அவர்கள் வாயினாலேயே இந்த இயேசுவின் தெய்வம், இந்த இயேசு உண்மையானவர், இவர் வழிபடுகிற தெய்வம் உண்மையானவர் சொல்லக்கூடிய நாட்கள் வரும் என்று நம்பி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த சுவிசேஷத்தை நீங்க உதாசீனப்படுத்தாம கர்த்தருக்காக இதை நீங்க செய்யும் போது அவங்களுக்கு துணையா என்ன செய்வாரு? நினைப்பார். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். அதே அதிகாரம் 6:27 வாசிங்களேன். தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்பிவித்த அவரே, பாருங்க, தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்பிவித்த அவரே, தப்பிவிக்கிறவரோ ரட்சிக்கிறவரோ வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று எழுதினான். யார் எழுதுமா? தனியூர் ராஜா. அவர் வாயிலே வந்துருச்சு. ஊழியத்துக்கு விரோதமாக, சபைக்கு விரோதமாக, ஆராதனை காரியங்களுக்கு விரோதமாக, உங்களுடைய ஜெப கூடுகைக்கு விரோதமாக யாரு எழுப்பினாலும், அதனால் உங்களுக்கு எந்த சூழ்நிலையில கஷ்டங்களை நஷ்டங்களையும் போராட்டங்களையும் கொண்டு வந்தாலும், பல எதிர்ப்புகள் உங்களுக்கு வந்தாலும், எந்த நாவு உங்களை வெட்கப்படுத்தினதோ அதே முறையினாலே இந்த இயேசு தப்புவிக்கிறவர், ரட்சிக்கிறவர், வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவர் என்று சொல்லக்கூடிய நாட்கள் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட வல்லமை உள்ள தெய்வத்தை நாம் ஆராதனை செய்கிறோம். அதனால நம்ம சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளை கைவிட்டுருவார? அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? எதையாவது ஆண்டவருக்கு செய்ய வேண்டும். துணையாய் நிற்கிற ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். பவுலுக்கு எப்படி 3 தடவை ஆண்டவர் எச்சரித்து அந்த ராத்திரியில தரிசனமாய் அவர் பயப்படும் போதெல்லாம்
அவரை எப்படி தேற்றி தைரியப்படுத்தி நீ பயப்படாதன்னு சொன்னாரோ, நீ மௌனமா இருக்காதன்னு சொன்னாரோ, நீ சுவிசேஷத்தை அந்த இடத்துல அறிவிப்பேன் என்று திட்டவட்டமாய் சொன்னாரோ, அதே போல ஆண்டவர் உங்களுக்கு உதவி என்ன பண்ணுவார், செய்வார். அது மாத்திரமல்ல, தானியேலுக்குள்ள தேவன் பேரில் இருந்த விசுவாசத்தின்படி அவனுக்கு ஒரு சேதம் என்ன செய்யல, வரல. தேவனே என்ன பண்ணாரு, சிங்கத்தின் வாயை ஒரு தூதனை அனுப்பி அந்த வாயை என்ன செய்தாரு, கட்டிட்டார். அது ஒன்று என்ன பண்ணல, ஒரு சேதமும் வராதபடி கர்த்தர் பாதுகாத்தார். அதே மாதிரி அக்கினியிலே போட்டார்கள் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ. கர்த்தர் அவர்களுடைய சால்வையும் அவருடைய சரீரமும் அவருடைய முடியும் கருகாதபடிக்கு, ஒரு சேதமும் இல்லாதபடிக்கு கர்த்தர் அவர்களை வெளியே கொண்டு வந்தார். இந்த சட்டத்தின் மூலமா எந்த ராஜா எப்படி அவர்களை இப்படிப்பட்ட கொடூரமான சூழ்நிலைக்குள்ள அனுபவித்தாரோ, அவர் வாயினாலேயே அறிக்கை செய்ய தேவன் வைத்தார். அவர் வாயை திறந்து தானியேல் ஆராதிக்கிற தேவன் ரட்சிக்கிறவர் எப்படி சொன்னாலும் அதே போல நாட்கள் வரும். காலங்கள் கொடிதா இருக்குது. நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. சுவிசேஷத்தை அறிவிங்க. இயேசு நல்லவர், உங்களுக்கு நன்மை செய்வார், உங்களுக்கு துணையாய் இருப்பார். சும்மா இருக்காதீங்க, எதையாவது ஒன்று ஆண்டவருக்காக செய்யுங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி என்ன பண்ணுவார், செய்வார். ஜெபம் செய்வோமா? மகா இறக்கும் கிருபை நிறைந்த எங்கள் ஆவியானவரே, இந்த நல்ல காலங்களை உடைய கருத்தை நாங்கள் கொடுக்கிறோம். இந்த பிள்ளைகளாய் நாங்கள் இந்த இடத்துல வந்து அமர்ந்து உம்மை நோக்கி பார்க்கிறதுக்கு உதவி செய்வதற்காக நன்றி. இந்த நாளிலே அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு அவருக்கு எப்படியாய் அந்த சுவிசேஷத்தை அவர் அறிவிக்கிறதான வேளையிலே அவருக்கு ஏற்பட்ட பயத்தின் மூலமாக அவர் சோர்ந்து போன அந்த நேரத்தில் நீர் துணையாய் நின்று தரிசனம் கொண்டு துணையாய் நின்று உதவி செய்தது போல, அந்த ஆத்துமாவை தேர்ச்சினது போல இன்றைக்கு உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். தானியேலை போல பல சூழ்நிலைகள், பல காரியங்கள் பலர் மூலமாக எங்களுக்கு எதிர்ப்பு வர நினைத்தால் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய கரம் எங்களை, ஒருவேளை பிசாசானவன் பல ரூபத்துல வஞ்சிக்கிறான் ஆண்டவரே, ஜனங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார், ஊழியர்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார், பல கஷ்டங்களை நஷ்டங்களை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார், பல சோதனைகள் வந்துதான் இருக்கிறது. ஆனாலும் விடுவிக்கிறவர் நீராண்டவர். சோதனையிலிருந்து ஒரு சேதமும் வராதபடிக்கு தப்ப வைக்கிற ஆண்டவரை நடுவில் இருக்கிறபடினால உங்களுடைய பிள்ளைகள் எந்த இடத்துக்கு போய் ஊழியத்தை செய்தாலும் உங்களுடைய விசுவாசத்தோடு உங்களுடைய சாட்சியோடு அவர்கள் பகிர்ந்து கொள்ளும் பொழுது நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவர். இந்த நாளிலே எங்களோடு இடைப்பட்டதுக்காய் நன்றி. நாங்கள் தொடர்ந்து பயப்படாமல் நீங்க செய்த நன்மைகளை மற்றவர்களுக்கு சொல்ல வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக, துணையாய் நிற்பீராக, ஒத்தாசை செய்யும், ஆசீர்வதி. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்டதான வாஞ்சை உள்ளவர்கள், சுவிசேஷத்தை அறிவிக்க வாஞ்சை உள்ளவர்கள் உண்டானா கர்த்தர் அவர்களுக்கு துணையாய் இருந்து அநேகரை ஆதாயம் செய்கிற ஒரு கருவியாக உடைய பிள்ளைகளை மாற்றும், அவர்களை ஆசீர்வதியும். அவர்கள் அதன் மூலமாக உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா.